ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமான முறையில் மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதோடு ஒரு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய தக்காளி. அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அந்த ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் மண் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்திக்கோங்க. அதோடு கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இது 3 போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க, ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்துக்கோங்க. இது 3ஐயும் போட்டு நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும். அதுக்குள்ளே ஒரு பெரிய தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தக்காளியும் போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டோம்னா கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும், அதுக்கோசரம் உப்பு போடுறது. நல்லா உப்பு போட்டு அதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அதில் போட்டுருங்க. சிம்மில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி, லைட்டாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கிடுங்க. அதுக்குள்ளே தேங்காய் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அந்த பேஸ்ட் அதில் ஊற்றுங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி அலசி ஊற்றுங்க. அதையும் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா புளியில் லைட்டாக மண் அந்த மாதிரி இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த புளி தண்ணியும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, குழம்பு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்த்துக்குவேன். மீன் நல்லா கழுவி, நல்லா தயிர் உப்பு போட்டு கழுவி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த மீனை அந்த குழம்புல போடுங்க. குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீன் போடுங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே கரண்டி போடாதீங்க, மீன் கலண்டு போயிடும். நெக்ஸ்ட் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நல்லா சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.